விக்னேந்திரா பேசிட்டுருக்கேன். பாட்டில் ராதான்னு ஒரு படத்தை பற்றி நாங்கள் பேசிட்டுருக்கோம். இந்த படம் ஒரு ரொம்ப ட்ரிங்க்குக்கு அடிக்டான ஒரு கேரக்டர், மேரிட் பர்சன். அந்த சப்ஜெக்டில் தான் போட்டு குரு சோமசுந்தரம் மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க கூத்தப்பட்டுற ஆர்டிஸ்ட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே அவங்க ஒய்ஃபாக ஆக்ட் பண்ண லேடி சஞ்சனா அவரும் ரொம்ப ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தா நீங்கள் ஆக்ட் பண்ண எல்லாம் பார்த்தா ஜான் விஜய், அப்புறம் குரு சோமசுந்தரம், அப்புறம் இன்னொரு காமெடி கேரக்டர் வந்து அவங்க பேபின்னு ஒரு படம் பாரஞ்சித் ப்ரொடக்ஷன், அதில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருந்தார். அவரும் காமெடி ஆர்டிஸ்டாக. இப்போ இந்த படத்தில் 3 காமெடி ஆர்டிஸ்ட்டு வராங்க. பட் படம் பார்த்தா ஒரு ட்ராஜிக்கான படம், ரொம்ப ட்ராஜிக்கான படம். ஸோ இதில் ரொம்ப ஜோக்ஸு கீக்ஸு ரொம்ப காமெடியெல்லாம் கொண்டு போனால் படத்தை சீரியஸ்னஸ் கற்றுக்கிறது. ஜான் விஜய் ரொம்ப டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப இப்போ நம்ம ஜான் விஜய் எல்லாம் எந்த மாதிரி காமெடி கேரக்டர் பண்ணுறான்ட்டு வில்லன் மிக்ஸான காமெடி. நம்ம பழைய அசோகன் நடிகர் இருந்தாங்க இல்லையா, நான் அந்த மாதிரி படத்துல எல்லாம் நடிச்சிருந்தாங்க ரவிச்சந்திரோட ஒரு 50 years பேக். ஸோ அந்த கேரக்டர் அப்படி தான் இருக்கும், காமிக்காக இருக்கும், வில்லனும் மிக்ஸாக இருக்கும், அந்த மாதிரி கேரக்டராக இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர் தான் ஜான் விஜய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் ஒரு குடிக்கார பயங்கர குடிச்சிட்ருக்கா, அது விற்று இது விற்று ஃபேமிலிக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ண மாட்டான். சின்ன ஒரு மேஸ்திரி மாதிரி ஒர்க் பண்ணிட்டுருப்பான், அதுக்கும் சரியாக போக மாட்டான். ஸோ ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு 4 பேர் வர்றாங்க. ஸோ 4 பேர் வந்துட்டு அவனை பலாத்காரமாக வித்தவுட் பர்மிஷன் அவனை ஒரு வேனில் போட்டுட்டு கொண்டு போயிட்டாரு. எங்கே கொண்டு போயிடுறாருன்ட்டா டி அடிக்ஷன் சென்டர். ரொம்ப ட்ரிங்க் பண்ணுறவருக்கெல்லாம் டி அடிக்ஷன் சென்டர்னு இருக்கும். ஸோ அவங்களுக்கு அங்கே கூப்பிட்டு போய் ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு, மெடிசன்னு அப்படியெல்லாம் கொடுப்பாங்க. பட் ஆக்சுவலி இந்த படத்தில் என்ன நடக்குதுன்ட்டா ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் என்ற ஒரு வார்த்தை வந்தது. அவர் குரு சோமசுந்தரம் அவர் அந்த சென்டரில் இருக்கும்போது, சென்டரில் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 10-15 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் என்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. பட் ஆக்சுவலி இந்த ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் என்ற வார்த்தையே ஒரு சர்ச்சுக்கு சம்மந்தப்பட்ட வார்த்தை. சர்ச்சில் நடக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டி. எனி சர்ச், இந்தியாவில் இருக்கட்டும், உலகத்தில் இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதுதான். பட் இந்த படத்தில் பார்த்தா உங்களுக்கு சர்ச்சுக்கு சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் எதுவும் காட்ட மாட்டாங்க. அப்போ ஜீசஸ் கிரைஸ்டே காட்ட மாட்டாங்க. அண்டு புத்தரை காட்டுறாங்க. புத்தரை காட்டுறது பாரஞ்சித் படத்தில், எல்லா படத்துலேயும் புத்தரை அம்பேத்கர் காட்டுகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி புத்தரை காட்டுறாங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. புத்தர் பற்றி யாருக்கும் புத்தருக்கு யாரும் எகெனஸ்டாக இல்லை. அவர் ஒரு நல்ல மனிதர். அண்டு அதுக்கு மேலே இந்த புத்திசம் எல்லாம் இந்தியா இருந்ததாக போச்சு. இந்தியா இந்த சைனா, ஜப்பான், கொரியா, தாய்லாந்து அப்படியெல்லாம் இந்தியா இந்த போனது தான் புத்திஸ்ட் இது. நாங்கள் அவ்வளோ புத்திஸ்ட் நாங்கள் வர்ஷிப் பண்ண மாட்டோம் இந்தியாவில். இங்கே ஸ்டார்ட் ஆன ரிலிஜன் தான் அது. ஸோ புத்தாவை காட்டுறது, அதை பற்றி எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. பட் இந்த டி அடிக்ஷன் சென்டருக்கு நான் பெங்களூரில் போயிருக்கிறேன்ட்டு ஒரு லிசனராக போயிருக்கிறேன். அங்கே என்ன பண்ணுறாரு, யார் யார் ட்ரிங்க் பண்ணியிருக்காரோ அவங்களெல்லாம் வர வச்சுட்டு ஒரு நாள் ஒரு மீட்டிங் வச்சுட்டு அதில் கொஞ்சம் பேர் பேசுகிறாரு. நான் ஒரு 10 வருஷமாக குடிச்சிட்டு இருந்தேன், இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு, ஒய்ஃபை போட்டு அடிச்சுட்டு, குழந்தைகளை அடிச்சுட்டு, அப்படி ஏதோ கன்ஃபெஷன் எல்லாம் பண்ணுறாரு. ஸோ அதனால் வேறவருக்கெல்லாம் நாங்களெல்லாம் எப்படி இருக்கணும், நாங்களும் சேஞ்ச் ஆகணும் அந்த ஒரு ஐடியா வருது.
பட் ஆக்சுவலி இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். அண்டு இப்போ நீங்கள் ட்ரிங்க்கு அடிக்ஷன் போகணுன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், மெடிசன்னு அந்த மாதிரி எல்லாம் செலவாகுது. இங்கே ஒரு ஸ்பிரிச்சுவலாக நாங்கள் அவங்கள என்ன அவங்க அடிக்ஷன் எல்லாம் நாங்கள் ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியானிட்டி கடவுள்லேருந்து நாங்கள் அந்த அடிக்ஷன் எல்லாம் எடுத்துடுவோம். அந்த மாதிரி அவங்க ஃபிலாசபி, அந்த சர்ச்சு ஃபிலாசபி. பட் இந்த சர்ச்சில் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வர வச்சுட்டு ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது, லைட்டாக இருக்குது, டேப்லெட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்பாங்க. ஃபினான்ஷியல் சப்போர்ட் எதுவும் பண்ண மாட்டாங்க. இந்த கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸ் யாருக்கும் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. பட் இதுக்குள்ளே ஒரு சின்ன ரிலீஜியஸ் பாலிட்டிக்ஸ் இருக்குது. என்ன பாலிட்டிக்ஸ்ன்றால் இவங்க என்ன பண்ணுறாருன்ட்டு நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போனால் கூட நீங்கள் யாரோடனா ஃப்ரெண்டானா ஃபஸ்ட்டு உங்களோட ரொம்ப ஃப்ரெண்டாக பழகிட்டு ஒரு பைபிள் கொடுத்துட்றாரு, இது படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக அங்கே போக ஆரம்பிச்சுட்டு உங்களை ஒரு கிறிஸ்டியனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாரு. ஸோ இது ஒரு அடிக்ஷன் ஒரு நல்ல விஷயமே தவிர அவங்க ஃபைனல் டார்கெட்டு வந்தவங்கள எப்படியான கிறிஸ்டியனாக கன்வெர்ட் பண்ணிடணுன்ற இதுதான். பட் அந்த மாதிரி விஷயங்கள் இந்த படத்தில் டச் பண்ணல. பட் ஆல்கோஹாலிக்ஸ் அனானிமஸ் அன்னாலே அது சர்ச்சுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ இதில் இந்த படத்தில் நமக்கு எங்கேயும் ஜீசஸ் ஃபோட்டோ எல்லாம் தெரியாது, பெரிய சர்ச் எல்லாம் தெரியாது. ஸோ அதனால் ஒரு சின்ன டவுட் வந்துச்சு, எதுக்கு சர்ச் காட்டல, எதுக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் காட்டல அப்படின்ட்டு. அதர்வைஸ் படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஜான் விஜய் கடைசியில் ஒரு 6 மினிட்ஸ் ஒரு சீன் இருக்குது. ஜான் விஜய் அந்த அடிக்ஷன் சென்டரில் ஒரு ஆர்கனைசர் மாதிரி, அவர் தான் போய் குரு சோமசுந்தரம் வீட்டிலேருந்து அவங்க 2 பேர் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் போய் தான் கொண்டு வர்றாரு. கடைசியில் நம்ம இப்போ தான் பேர் சொன்னாங்க, அவர் ஜான் விஜய், அவங்க சோமசுந்தரமுக்கு ஒரு நதி கரை மாதிரி இருக்குது, அங்கே சேர் போட்டுட்டு ஒரு 6 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் லெக்சர் கொடுக்குறாங்க. இங்கே பாரு, நானும் உன் மாதிரி தான் இருந்தேன், என் லைஃப்பில் இப்படி நடந்துச்சுன்ட்டு ஒரு 6 மினிட்ஸ் கதை சொல்கிறாரு. பட் அந்த கதையும் அவங்க ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டிட்டு ஜான் விஜய்க்கு விஷுவல்ஸில் என்னென்ன நடந்துச்சுன்னு காட்டிருந்தால் இன்னும் நல்லா இருந்துருக்கு. எந்த சீனும் டயலாகில் 6 மினிட்ஸ் எல்லாம் போகக்கூடாது. இது அரவிந்த் சாமி, இது கார்த்திக் ஒரு படம் வந்துச்சு, பேர் மறந்துட்டேன். அதில் ஒரு சீன் 25 நிமிஷம் உட்காந்து பேசுகிற 2 பேர் நதி கரையில், அப்படியெல்லாம் ஒரு படம் இருக்கக்கூடாது. அப்படி விஷுவல்ஸை காட்டியிருந்தால் ஜான் விஜய் இதில் ரொம்ப சீரியஸ் கேரக்டர். அவங்க இன்னொரு முகம் கூட காட்டிருக்கலாம், எப்படி அவர் ட்ரங்கர்டாக இருந்தார், என்னென்ன ஆச்சு, எதுக்கு இங்கே வந்தாங்க. ஸோ அப்படி நிறைய பேர் அங்கே குணம் அணுதவங்க எல்லாம் அங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பார், வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். அதுக்கப்புறம் நம்ம படத்துக்கு நம்ம ட்ரங்கர்ட் கேரக்டர் சோமசுந்தர் ரொம்ப நல்லா ஆகிட்டார். நல்லா ஆகிட்டு ஒரு நல்ல சீன் இருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ஹாப்பியாக இருக்கிற மாதிரி. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி படம் முடியுது, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு மரத்துக்கிட்ட காட்டுறாங்க. அந்த சீன் அவ்வளோ நல்லா வரல, அந்த சீன் சரியாக மனசில் நிற்காது. அது ஒரு ஹாப்பி சீன் காட்டுறாரு, அது சரியாக நிற்காது. அப்படி அடிக்ட் ஆன படங்களெல்லாம் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1960-55 வந்திருக்கு தேவதாசன் ஒரு படம், நாகேஸ்வரராவ் நடிச்சிருப்பாங்க. ஃபுல் ட்ரிங்க் ப்ளஸ் லேடிஸ் ரெண்டும் மிக்ஸ் ஆகிட்டு. ஸோ அவங்க ட்ராஜடி, அது ஒரு பெங்காலி நாவலில் சரத்சந்திர சட்டர்ஜின்னு சொல்லிட்டு அந்த நாவலில் தேவதாசன் பண்ணாங்க. அது அந்த காலத்தில் சூப்பர் ஹிட் படம், பிளாக் அண்ட் ஒயிட் படம். பட் இந்த படத்தில் எல்லாம் பண்ணவங்களெல்லாம் ஒரு 3 நாள் காமெடி ஆர்டிஸ்டாக இருக்காங்க. பட் டைரக்டர் அவங்கள நல்லா கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. இங்கே காமெடி ஆர்டிஸ்ட்டை நீங்கள் டைரக்டர் கொஞ்சம் கண்ட்ரோல் விட்டால் ஒரு படத்தை காலி பண்ணிடுறாரு. சீரியஸாக சீன் எல்லாம் தேவையில்லாத காமெடி கொண்டு வந்து
ஓன் பஞ்சு டைலாக் எல்லாம் போட்டு கதையை கெடுத்து விட்டுறாரு. பட் இதில் டைரக்டர் அவங்கள ரொம்ப கண்ட்ரோலாக, ரொம்ப நல்ல கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. போஸ்டரு கூட பார்த்தா நம்ம குரு சோமசுந்தரம் பல்ட்டி அடிச்சிருப்பாங்க போஸ்டரில். அது ஒரு சந்தோஷமான சீன். பல்ட்டி அடிச்சிட்ருப்பாங்க. ஸோ நம்ம போஸ்டர் பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு காமெடி படம் இருக்குமா அப்படி தோணுது. டைரக்டர் ரொம்ப நல்ல கையாடிருக்காங்க. டெக்னிக்கலி படம் நல்லாயிருக்கும். இந்த படம் நல்லா ஓடட்டும். குரு சோமசுந்தரமுக்கும் அந்த பொண்ணுக்கும் இன்னும் 2 பேருக்கும் ஏதான ஒரு பெஸ்ட் அவார்டு இன் இந்தியா அவங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த வாட்டி அப்படி நிறைய பேர் நல்லா நடிச்சிருக்காரு. தங்கலானில் விக்ரம் நல்லா நடித்தார். கங்குவாவில் சூர்யா ரொம்ப நல்லா நடித்தார். வணங்கானில் அந்த சின்ன பொண்ணு அருண் விஜய் 2 பேரும் நல்லா நடித்தாங்க. ஸோ அந்த மாதிரி சஞ்சனா இந்த படத்தில் சஞ்சனான்னு ஒரு பொண்ணு, அவள் தான் நம்பர் 1 பர்ஃபார்மன்ஸில். அது ஆக்சுவலி அண்டர் பிளே, பட் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பான் அந்த பொண்ணு, குரு சோமசுந்தர வைஃபு. ஸோ அந்த மாதிரி நமக்கு நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த படம் நல்லா ஓடட்டும். எல்லோரும் போய் தயவுசெய்து இந்த படம் பாருங்கள்.